அதான் போட்டியடா. கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாவுக்கு 20 வருஷம் கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா. கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா. வாழ்ந்து பார்த்துட்டீல. ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனால என்பார். என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்ததா, 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு. அந்த கனவு இங்க இருக்குடா. டேய், அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தாண்டா இல்ல பணம் காசு. ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு, சிந்தனை, ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மயிராண்டிக்கு இல்லடா, எவனுக்கு இல்லடா. செயல்படுத்த படை இருக்கு, பணம் இல்ல. நான் எடுத்து வைக்கிற அரசியலை கொண்டு போய் சேர்க்க ஊடகம் எனக்கு ஒத்துழைக்காது. மரத்தோட பேசுறாரு, மலையோட பேசுறாரு, கடலோட பேசுறாரு, தண்ணியோட பேசுறாரு. பைத்தியக்கார பயல. நிலம், நீர், தீ, வலி, விசும்பு 5ம் கலந்த மயக்கம் தாண்டா உலகம். இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சைக்காரப்பட போட. இந்த பீகார்ல 6 மாவட்டத்தில் யுரோனியன் தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான். 76 விழுக்காடு பிள்ளைகள்லாம் குறையோட பறக்குதுங்கிறான். டேய், 6 மாவட்டத்தில் பீகார். நான் சொல்லும்போது சிரிப்பான். கால்நடைக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனை பண்றான். போலீஸை கூச்சி நுழையாத மேய்ச்சல் நிலத்தில் ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் போடாம இந்த மாதிரி ஒரு அரைக்குள்ள கால்நடைக்கு மாண்டாண்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல டிஎம்கே. எப்படி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும், கால்நடைகள் நம் செல்வங்கள், அதற்கு இது மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு, கால்நடைகள். நடே இப்ப தெரியுதா யாரு அடிக்கிற அடி, அப்படியே அடிக்கிற ஆலம். பக்கத்துல இங்க வாங்க, இப்படி வாங்க அண்ணன், பக்கத்துல இப்படி வாங்க, இப்படி வாங்க, இல்லைங்க. சுட்டுக்கிட்டே பாப்பல. எப்படி என் துவக்கில் இருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு. 2ம் சேர்ந்து வெடித்தால் தான் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியுங்கிற. இதான்டா மாசத்துன்னு சொல்றான். மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் வேறுபாடுகள் 2 ஒண்ணுதாங்கிறான். சீமான்ங்கிறவன்டா 5.5 அடிடா, 5.5 அடி பிரபாகரன் கையில் வந்த தோட்டாடாது. நீ நினைச்சிருக்க அதை சீமான் ஒரு நின்று போயிட்டு. இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினைக்கிறியாடா? நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரிடா என் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன்டா பிள்ளைகள் தான். நாங்க என்ன நினைக்கிற நீ? நாங்க ஒவ்வொருத்தனையும் 2,80,000 வீரர்கள் சிங்களத்துல, வெறும் 25,000 வீரன் என் தலைவனிடத்துல. 25,000 வீரன் 2,80,000 வீரனுக்கு சமம். ஏன்னா ஒரு புலி மரவன் 500 சிங்கள வீரனுக்கு சமம். நீ கூட்டத்தை பாக்குற, அது கூடும் கலை, ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது. புரியுதா உனக்கு? ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை, குட்டியச்சவர் இல்ல. மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு. பிரபாகரன்கிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா. நீ எழுதி வச்சுக்கடா. டே, என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றா, 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இந்த 8 அதுவே 16,000டா. நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளனு வச்சுக்கடா, 20க்கு மேல ஏறி பல இடத்த நான் வெண்டுவேன்டா. ஒன்னு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனுங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரு, சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல, விடுதலை பேசுவான். அவன் பயணம் எல்டிடி, எல்டிடி தி பர்ஃபெக்ட். நீ எழுதி வச்சுக்க பேசுவான். இன்னைக்கு எவனாவது தமிழர்னு பேசுறானாடா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த நாள ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா. எழுதி வச்சுக்கடா. அரசு விழாவாக உன் அண்ணன் நடத்துங்க. அரசு கொண்டாட மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம். அவன் திருட்டு பய, அவன் முள்ள மாதிரி பய, முடிச்சிருக்கிறவன். அவன் நாட்டை காப்பாற்ற வந்தவன், இவன் நாட்டை விற்கிறவன், திருடி திங்கிறவன். அவன் மலையை காப்பாத்தினவன், மரத்தை காப்பாத்தினவன். உனக்கு தெரியுமாடா, ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு 1,00,000 மரத்தை நட்டுட்டு வான்னு தண்டனை கொடுத்தவன். அப்பேற்பட்ட வீரனை. அவன் மரமெல்லாம் இருக்குடா நாட்டுல. அவன் படையும் அவனு தாண்டா அங்க இல்ல. அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா. லட்சிய உறுதியோட நில்லுங்கடா. நீங்க உனக்கு எந்த வேலையும் நான் தரல, சொல்றத மட்டும் கேட்டு. உனக்கு ஒரு கோடு போட்டுக்கனா, விசில ஊதிட்டனா ஓடி போய் வெற்றி கொட்ட தொட்டு, வேற எதையும் எட்டி பார்க்காத. நீ எங்க ஓட்டு போடுவ அங்க நின்று. எப்படி நிக்கணும்? நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம் மாதிரி நிக்கணும். எப்படின்னு சுந்தரலிங்கம்? டே, மன்னர் கட்டப்பொம்மரு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு, வெள்ளக்கார ராணுவம். சுந்தரலிங்கம் வா போலாம், தலைமறைவா இருந்து நம்ம போராடலாம். இல்ல இல்ல, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. இல்ல சுந்தரலிங்கம் வானா, ஏன்னா பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்துட்டால போர்ல. இருக்கிறது சுந்தரலிங்கனார் மட்டும்தான். நீ வா சுந்தரலிங்கம், நம்ம போய் தலைமறைவா இருந்து போராடலாம்.
என்னைய தாண்டித்தான் வெள்ளையன் படை இந்த கோட்டையை தொடணும்னு. டேய் டேய் நீ ஒற்றை மகனாக கோட்டை வாசல நின்று வெள்ளையன் படை ஏத்து 8 நாள் சண்டை போட்ட மரவண்டா நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கம். நம் தலைவன் கரும்புலி படையை உருவாக்கினார் என்றால் சுந்தரலிங்கம் அவருடைய அருமை உயிருக்கு உயிராக நேசித்த காதலி வடிவும் சேர்ந்து உடலிலே மண்ணனை கொட்டிக்கிட்டு வெடிக்கடங்களை போய் விழுந்து வெடிச்சாங்கடா. அப்படிப்பட்ட வீரன் மாதிரி நிக்கணும்டா. எவன் வந்தாலும் சரி, எத்தனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 10,000 கூட 5,000 கூட 6,000 கூட பிரியாணி கொடு. என் பூத்துல என்னை தாண்டி தாண்டா நீ வெட்டியை தோணும். என் பூத்துல என்னுடைய ஓட்டு தாண்டா. ஒண்ணுடா, உன்னோட பிறந்தவன் ஆத்தால அப்பன் சின்ன தம்பி மாமன் பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு மாமன் எல்லாரும் கூட்டி வச்சுக்கடா. நின்று 8 பேர் 10 பேரை சேர்த்துக்கு நின்று விட்டுறாத. டேய் நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிலடா, நம்ம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா. நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வென்றே தீரணும்டா, வழி இல்லடா. தலைவனின் பிறந்த நாள்ல நீங்க அந்த தலைவனின் படத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி எடுத்துக்கிட்டு களத்தில் நில்லுங்கடா. விட்டுறாதிய. அவன் இல்லடா, அவன் முன்னவன் 500,000 ஆண்டுகளா தூக்கி வந்த கனவை அவன் சுமந்தாண்டா. அவன் மகன் நான் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிற்கிறேன். அதனால பாரம் அதிகம். போட்டு குழப்பிடாத, குறுக்கு மறுக்கா ஓடாத. ஈடுபாட்டோட நிக்கிறதுனா நில்லு, இல்லைன்னா வெளியேறி விலகி நில்லு. எனக்கு படிக்கல்லா இல்லைனாலும் தடைக்கல்லா இருந்துராத. எனக்கு தோளுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லையா இருந்துராத. என் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது. தயவு செய்து சொல்றதை கேளு. என் தலைவனின் படையில் பார்வைக்கு விரல் நீட்டிய திசைக்கு பாய்ந்த மறவர்கள் அந்த படையை கட்டினான். நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன்னு நம்பிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்தாத, சொல்றதை கேளு. யாரை நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவள் வெல்லணுங்கிற வெறியோட நிக்கணும். நமக்கு வெற்றி ஒன்றை தவிர நம்ம இனத்தின் விடுதலைக்கு ஒண்ணு இல்லை, வழியே கிடையாது. நம்ம வென்றே தீரணும். இன்னைக்கு உறுதி எடுத்துக்க. பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல, தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு. அது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். இதே சுவற்றில் எழுது, மதில் சுவற்றில் எழுது, எல்லாருக்கும் எழுது. நம்ம அக்காவுக்கு கல்யாணம், மகளுக்கு சடங்கு, பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன். எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ சொந்தக்காரனை புறம் கூப்பிடு. எந்த கட்சியில் இருக்கு, ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா. வாடா. நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்கொலை பை தான் கூடுவானா? தட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். மானத்தோட கூடுவோம். எப்படி கூடுவோம்? குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம். லட்சக்கணக்கா கூடுவோம். அங்க போடுவேன் பரமக்குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன். முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்று போடுவேன். தம்பி தங்கச்சி நல்லா கட்டுக்க. அதுல 4 தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம். அதனால என்ன பண்ணு, நீ வராத, உன் பரம்பரையே வரணும். அண்ணே பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அதை ஏத்திட்டு வந்து அங்க படுக்க வை, கட்டல் உட்கார. என்ன பண்ணுவே தெரியாது, வரணும். நீ இல்ல வராத, நீ வராதுன்னா வராத. அம்மா அப்பா பொண்ணு தெருவுக்கு மாமன் மச்சன்னு பரம்பரையே வரணும். பரமக்குடினா அங்க 5000 பேர் உட்காரணும். ராமநாதபுரம் அங்க என்ன முதுகுலத்தூரா திருவடானையா போட்டு ராமநாதபுரம் தனி வச்சிருப்பேன் தம்பி. கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன். ராமநாதபுரம் இது முதுகுலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன். இந்தியாவை யார ஆள்றதில்ல, இவ்வளவு ஓட்டு போட்டுருக்காண்டா. அங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடா. தமிழ்நாட்டை யார் ஆள்றதில்ல, நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா. இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள். அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்ட்டு. இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள். பிடிச்சுக்குவான். அன்னைக்கு ஒன்னுக்கு என்ன மைக்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்தாண்டா, அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப சிக்கனாண்டா மொத பெட்டியில என் விவசாய சின்னத்தை வாச்சா தீரணும்டா. அதுல கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா. கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா. போட்டுருவான்டா. 234 தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கும்டா. விவசாயி உதயசூரியன் 230 இருக்காது, கை இருக்காது, தாமரை இருக்காது, ரெட்டால இருக்காது. நாம இருப்போம்டா. ஏன்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி. நம்ம தான் பெரிய கட்சி. நம்பிக்கையோட போடு, களத்துல நில்லு. இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு. பிப்ரவரி 7 பேரழிச்சா கொண்டுடா. உலகம் திரும்பி பார்க்கணும். இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை, எவனும் நடத்த போறதும் இல்லை.
இது யாரால் சாத்தியம்? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளால் தான் சாத்தியம். அவ்வளவு ஒழுங்கு. பிரபாகரன் கட்டியது விடுதலை புலிகள் என்கிற இராணுவம், அவன் பிள்ளை கட்டுவது நாம் தமிழர் என்கிற அரசியல் படை. அது கருவி எந்தவில்லை, சீருடை அணியவில்லை. ஆனாலும் இதுவும் அதே நோக்கத்திற்காக நிற்கிற மக்கள் அரசியல் படை, கருத்தியல் படை. அது கருவி ஏந்திய படை, அது ஆயுதம் ஏந்திய படை, இது அறிவாயுதம் ஏந்திய படை. மறுபடியும் சொல்றா திமிரா படா, நம் தலைவன் ஏந்திய ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தார்ட்ட இருந்துச்சுடா. நம் பாட்டன் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருதுபாண்டியர் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் பண்டாரவண்ணியன் பெரும்பிடுகு முத்தரையர் பாட்டி வேலுநாச்சியார் எல்லா முன்னவர்களும் தூக்கி ஆயுதத்துக்கு எதிராக இவனுக்கு ஆயுதம் இருந்ததுடா. ஆனால் இவன் பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள் நாம் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் எவனுக்கிட்டையும் ஆயுதம் இல்லடா. அதனால தீவிரம் இல்லை. எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம், இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம். என்னை விடுறா, நான் நிறுத்துற பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளைகிட்ட இங்க பேசிட்டு போனாடா, ஏய் மகிழி நீங்க பேசிட்டு போனல சரியா 15 வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா, என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா. நீ கிட்ட போக முடியாது. அவ ஒருத்தா நினைக்காத, இது மாதிரி 1000 பேர் இருக்கா புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன், அடகாத்து வச்சிருக்கேன். திடீர்னு தாரிகானி என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல 1000 அணுகுண்டுகளை ஏவேன். இன்னும் 4 இருக்குல்ல, 2 மாசம் 3 மாசம் இருக்குல்ல, பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு. அதனால என்ன சொல்றதை கேட்டு ஒற்றுமை நின்று வேலை செய். ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை. தலைவர் சொல்லுகிறார் 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று. 5 பேர் ஆனாலும் ஈடுபாட்டோடு இருங்கள். இப்படி இருந்தால் வலிமை இல்லை, இப்படி இருந்தால் உறுதியாகிறது. என் உடன் பிறந்தார்களே, ஒற்றுமையாக நின்று வெல்லப்பாருங்கள். இதை விட்டால் வாய்ப்பில்லை. வரலாறு இருந்திருக்கிற வாய்ப்பு. எதிரியின் பலகீனத்தை கவலைப்படாதே, உன் பலத்தை பெருக்கு. களத்தில் எவன் நிற்கிறான் என்று யோசிக்காத, நீ நிற்கிறாய் என்ற திமிரோடு நில். புலி ஏண்டா கொடியில இருந்தனோ, 1000 மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். அதான்டா புலி. அதனாலதான்டா புலியை கொடியா தலைவன் எந்தனா, அவன் முன்னவன் எந்தனா. பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லு. யாரை கேட்டாலும் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லு. இதைத்தாண்டா நம்முடைய அண்ணன் பழனி பாபா சொல்றார். சாதி மதங்களாக எண்ணரும் மக்களே, நீங்கள் பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார். ஒரே காற்று, ஒரே நிலம், ஒரே மழை, ஒரே ஒலி, இதுல வாழ்ற ஒருதாய் பிள்ளைகள் தான். நாம ஒற்றுமையா நின்று செதறடிக்கா திராவிடம் இந்த இந்தியன் இல்ல. எதுக்குடா நமக்கு? நம் மொழிக்கு நிப்பானா, நம் இனத்துக்கு நிப்பானா, உரிமைக்கு நிப்பானா, உயிருக்கு நிப்பானா? எதுக்கு நிப்பான்? உன்னை நம்பு. உன் மூச்சு காற்றை நீதான் சுவாசிக்கிறாய், உன் உணவை நீ எடுத்து உண்கிறாய், உன் உரிமையை விடுதலையும் நீதான் போராடி பெறணும். அப்ப நமக்கான உரிமையை நாம் தான் போராடி பெறணும். அதற்கு சான்று நம் உயிர் தலைவர். எந்த நாட்டோட படை உதவி கேட்டார்? எந்த நாட்டோட கடன் வாங்கி கையெழுத்து போட்டார்? தன் நாட்டின் விடுதலைக்கு தன் இனத்தின் மக்களையே படையாக திரட்டி போராடிய உலக வரலாற்றில் ஒரே ஒரு வீரன், ஒரே ஒரு புரட்சியாளன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனால நான் எவனோடு கூட்டணி சேர்றதில்லை. அந்த சாதிக்காரரை சேர்த்துக்கிட்டீங்களான்னு அவரை சேர்த்துக்கிட்டு எதுக்கு? அந்த சாதிக்காரர் என் கட்சியில் இருக்காரு, அவருக்கு சீட்டை கொடுக்குறேன். அவர் நோட்டுக்கும் சீட்டுக்கு வராரு, என் பிள்ளை நாட்டுக்காக நிற்கிறான், அவனுக்கு கொடுக்குறேன் சீட்டை. எதுக்கு? நம்பிக்கையோடு இரு. நாம் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். 8 கோடி மக்களை நம்பி நிற்கிறோம். மக்களை நம்பாதவனுக்கு தான் கூட்டம் தேவை. கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவை. நாம் தனித்து நிற்கிறோம், காரணம் நாம் வீரர்கள், வீர தலைவனின் பிள்ளைகள். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்க வேண்டும். நம் தலைவன் அடுத்த முறை தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அவன் காலடியில் நாம் வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வெறியோடும் லட்சிய உறுதியோடும், என்னரும் தலைவனே உன் லட்சியத்தை வென்று வந்திருக்கிறோம் உன் பிள்ளைகள் என்று சொல்லி